நீங்க சாப்பிடுறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான். நெல்லை உங்களோட திண்டுக்கல் டிராகன்ஸ். காலையில லஞ்ச் சாப்பிடுறீங்க, இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. தங்களோட ஓகே இவ்வளோ மேட்ச் நம்ம 2 அம்பையர்ஸும் சூப்பரா பார்த்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தோஸ் 2 பீப்புள்ஸ். நெல்லை அணி எதுக்குமே அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்ஸுக்கும் -5. உங்களோட ஸோ இவ்வளோ நேரம் நடந்த லீக் எல்லாமே 8 ஓவர்ஸ். இதுக்கப்புறம் நடக்க போற மேட்ச் எல்லாமே 6 ஓவர்ஸா மாத்திட்டாங்க. 2 மேட்ச். ஓகே ஓகே, குவாலிஃபயர் மட்டும் 6 ஓவர்ப்பா இந்த மேட்ச். ஸ்கோர் போடுறதுக்கு யாராச்சும் வாங்க பாருங்க. நீ சாப்பிடு போ. தனா ப்ரோ எங்க இருந்தாலும் கொஞ்சம் இங்க வரீங்களா? சீக்கிரம், எமர்ஜென்சி. சீக்கிரம் ஃபாஸ்ட். ப்ரோ மேட்ச் ஷெட்யூலே பண்ணல ப்ரோ. இது கொஞ்சம் சீக்கிரம் வா. ஸோ நெல்லை வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். இந்த மேட்ச்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் பேட்டிங் அண்ட் நெல்லை bowling. இந்த மேட்ச்க்கான அம்பையர்ஸ் பார்த்திபன் அண்ட் ரமேஷ். ஷெட்யூல் ஆயிடுச்சா? ஆர்கனைசர் டீம்ல சரவணன் எங்கப்பா இருக்க? தனா ப்ரோ ஷெட்யூல் ஆயிடுச்சா? தனா ப்ரோ ஷெட்யூல் பண்ணிட்டியா? இங்க So Dindigul Dragons and openers Ganesh and Hari, dangerous pair again opening வந்திருக்காங்க. நெல்லையும் சும்மா இல்லப்பா, ஃபுல் ஃபயர்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதோட அதே எனர்ஜியோட உள்ள வந்திருக்காங்க. நெல்லை ராயல் கிங்ஸ் அந்த எனர்ஜியை டவுன் பண்ற மாதிரி ஆடுவாங்களா திண்டுக்கல்லோட பேட்ஸ்மேன்ஸ்? Dindigul Dragons batting, Nellai Royals bowling. எங்களுக்கு தானே வாங்கி வந்தீங்க? ஓ இங்கே சாப்பிட்டீங்க அப்போ. ஓகே. நோ அங்கங்க எதுவும் போற? ஒவ்வொரு பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃப்ரம் அசார் நெல்லை ராயல் கிங்ஸ்க்காக பவர் பிளேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஹலோ ஃபர்ஸ்ட் அபாரமாக வீசப்பட்ட பந்து டர்ன் எடுக்க வாய்ப்பில்லை. ஹலோ திறமையாக அடிக்கப்பட்ட பந்து தனது முதல் விக்கெட்டை இழந்து பெற்ற பந்து கணேசாக கொண்டிருக்கிறார். அடுத்ததாக களம் காணும் நபர் ரகு. ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு பெரிய விக்கெட், கணேஷ் ப்ரோவோட விக்கெட். வந்துட்டாருங்க ரகு ஸ்ட்ரைக்கு. நெல்லை வாரியர்ஸ் திறமையாக பந்து வீசி தனது எதிரணியின் முதல் விக்கெட்டை எடுத்துள்ளனர். லாஸ்ட் மேட்ச் ரகு பயங்கரமா ஆனாரு பேட்டிங்.
ஃபர்ஸ்ட் ஓவரே வந்திருக்காரு உள்ள. அசார் பயங்கர எனர்ஜியா போயிருக்காரு போலங்க. அருமையாக வீசப்பட்ட பந்து தனது இரண்டாவது விக்கெட்டை இழந்து திண்டுக்கல் ராஜன் அணி ரகு அவர்கள் ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். பிரவீன் மிகவும் நல்ல வாரியர்ஸ் அணி திறமையாக பந்து வீசி தனது எதிரணியின் 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர். அதான் ஒரு திறமையா போட்டுட்டு இருக்காருங்க. ஒரு நேரம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு இப்பதான் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். குவாலிஃபயர் மேட்ச்ல தான் எப்படி போடணுமோ அது மாதிரி போட்டுட்டு இருக்காரு. பாக்யராஜ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் இல்ல. ரெண்டு பால் 2 விக்கெட், 2 பெரிய விக்கெட் ஃபார் நெல்லை ராயல் கிங்ஸ். அதான் ப்ரோ மேட்ச் ஆன் ஹேட்ரிக் அசார் 1877 9641 எல்லா மேட்சும் அதான் கொடுத்துட்டு இருக்கேன். 9641 இல்ல இல்ல நல்ல ஒரு ஸ்ட்ரோக். நீங்க எவ்வளோதான் வேகமா போட்டாலும் டொக்குன்னு ஒரு ரன் வச்சுட்டு ஓட்டுருவாரு ஜெகதீஷ். சூப்பரா ஆடி இருக்காரு. சிங்கிள் அண்ட் ஸ்ட்ரைக்ல தனது முதல் இலக்கை ஆரம்பித்து விட்டது. பிக் ஹிட்டர் ஹரி. ஒரு ஃபுல் விக்கெட்டா போல்ட். ஐயோ ஒரு போடுற பாலெல்லாம் விக்கெட் எடுப்பாரு போலங்க. ஐடியா திண்டுக்கல் சாகனி கொஞ்சம் தடுமாறி கொண்டிருக்கணும். ஒரு ஸ்லோயர் அதுல போல்ட் ஆயிட்டாரு ஹரி. ரொம்ப திறமையா வீசிட்டு இருக்காருங்க அசார். லீக்கோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு ஃபுல் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கியா என் பேரு பிரவீன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரவீன். 3 பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. பயங்கரமான ஓவர் பவர் பிளே நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு. ஒரு விக்கெட் கணேஷ், அடுத்து ரகு, அடுத்து ஹரி. 3மே பெரிய விக்கெட், இம்பார்ட்டண்டான விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவரே எடுத்துறாங்க. ஸோ செகண்ட் பவர் பிளே போறதுக்காக சூர்யா. ஸ்ட்ரைக்ல ஜெகதீஷ். இவரை விக்கெட் எடுக்கிறதே கஷ்டம் ஜெகதீஷ் எல்லாம். தனது இரண்டாவது ஓவரை சூர்யா அவர்கள் வீச வந்துள்ளார். நல்ல அணி மிகவும் திறமையாக முதல் ஓவரை வீசி தனது எதிரணியின் 3 விக்கெட்டுகளை இழுத்திருந்தன. செகண்ட் பவர் சீக்கிரம் நடத்துங்க, டைம்ல மழை வர மாதிரி இருக்கு. சூர்யா ஸ்ட்ரைக்ல ஜெகதீஷ். செகண்ட் பவர் பிளே ஆன். நல்ல ஒரு கட் ஷாட் ஆஃப் சைட்ல. திறமையாக வாட்டை வீச்சாளர் தனது முதல் இலக்கை எடுத்துள்ளார். நீங்க என்னதான் ஐடியா பண்ணாலும் ஈஸியா ஒரு ரன் ஆடுவார். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்டர் பிரவீன்.
ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஹிட் கேட்சா எல்லாம் ஷாட்டுங்க. கேட்சா. விக்கெட் மேல விக்கெட்டா போயிட்டே இருக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. திண்டுக்கல் டிராகன் விக்கெட் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க தனது அணி பவுலிங். ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஹிட் கேட்சா எல்லாம் ஷாட்டுங்க. கேட்சா. கேட்ச் பிடிச்சது மோகன். பேட்டரி வாங்கிட்டு வர சொன்னேன் எங்க ஆர்கனைசர் பேட்டரி ஆர்கனைசர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அஷ்ரஃப் ஃபார் திண்டுக்கல் டிராகன்ஸ். செம்ம டாமினேஷன் பவுலிங்ல நெல்லை ராயல் கிங்ஸ். 4 விக்கெட். நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ரன் அவுட்டா இல்ல ஒரு ரன்னு. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்ட் ரன் அவுட்டா டைரக்ட் ஹிட் இல்ல. செம ரன்னிங். ஒரு த்ரோ அடிச்சது மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல ஒரு ரன் ஓட்டாங்க சூப்பரா. குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்ட் ரன் அவுட்டா பறக்குறாரு. ஹிட் இல்ல. ஸ்ட்ரைக்ல அகைன் செம ரன்னிங். ஒரு விக்கெட் போனதுனால நல்லா சேஃபா ஆடுறாங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் ரொட்டேஷன் பண்ணி. பவர் பிளே முடிய இன்னும் ஒரு பால் இருக்கு. அங்க இல்லையாண்ணா? சூப்பரா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு ஜெகதீஷ். திருப்பி ஒரு சிங்கிள். இதோட 2 ஓவர் முடிஞ்சிச்சு. திண்டுக்கல் டிராகன்ஸோட ஸ்கோர் 6. 2 ஓவருக்கு 6 ரன் 4 விக்கெட். At the end of 2 overs 6 runs for 4 wickets. நெக்ஸ்ட் ஓவர் கண்டிப்பா விக்கெட் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. வந்துட்டாருப்பா லெஜெண்டரி பவுலர். ஸ்கோர் 6 end of 2 overs. கண்டிப்பா விக்கெட்டுக்காக தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க. 3வது ஓவர். பவுலர் நேம் இவரு தெரியாம இருப்பியா? பிரபு. மொத்த ஊருக்கே தெரியும் இவர் யாருன்னு. ஆனா இங்க ஒருத்தன் தெரியாதுன்றான். 3rd ஓவர் போறதுக்காக பிரபு விக்கெட் டேக்கிங் பவுலர். விக்கெட் எடுக்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க 3வது ஓவரே. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்ட் செட் பண்ணுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபீல்டர் உள்ள வச்சு போடணும். அப்புறம் சூப்பரா ஆடுறாரு கேப் பார்த்து. ஒரு ரன்னு. ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பரா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாரு ஜெகதீஷ். பாலுக்கே வலிக்காத மாதிரி அடிப்பாரு.
சூப்பரா ஆட்டாருங்க. 2 பேரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஒரு ரன் ஆட் ஆகிட்டே போகுது ஸ்கோர் கார்டில். நல்லா ஸ்கோர் கார்டை ஏற்றிட்டே இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். ஸ்ட்ரைக்ல ஜெகதீஷ். நல்லா ரூம் குத்தாச்சார் ஆஃப்ல. ஆனால் ஒரு ரன் தான். சிங்கிள். அவருக்கெல்லாம் டாட் போடுறது ரொம்ப கஷ்டம். எப்படி போட்டாலும் ஒரு ரன் ஆடுவார். ஐயோ என்னங்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். கொஞ்சம் டக்குன்னு ஓடி வந்துட்டாரு. ஆனால் பவுலர் கையிலே போய் ஒரு ரன் அவுட். ஜெகதீஷ் விக்கெட் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டாரு. மணி ஏபி டைம் 360 டிகிரி பிளேயர். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் உள்ள வராரு. ஸ்கோர் கார்டில் ஒரு சேஞ்ச் we can expect from Mani AB time. ஐயோ கேட்சா விக்கெட். another விக்கெட். திருப்பியும் ஒரு விக்கெட்டு. விக்கெட் கேட்ச் என்ற முறையில் அஷ்ரஃபும் அவுட் ஆயிட்டு வெளியே போறாரு. ஒரு சைடு போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கனன் இருக்காங்க. பேட்டிங்லாம் இருக்கு, இன்னமும் இருக்கு. நீ விக்கெட் எடுக்க எடுக்க பேட்ஸ்மேன் வந்துட்டே இருப்பாங்க உள்ள. ஆனா இப்ப வரைக்கும் நெல்லை ராயல் கிங்ஸ் அதே ஃப்ளோ மெயின்டைன் பண்றாங்க. போன மேட்ச் எப்படி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு மேட்ச். விக்கெட் மேல விக்கெட்டா எடுத்துட்டே இருக்காங்க. 6 விக்கெட் அதுக்குள்ள. அம்பையர் பவுலர் ஸ்டாப் பண்ணுங்க ரெடி ஆகிற வரைக்கும். வைட் பால். வைடு. இந்த 2 பேட்ஸ்மேன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். நம்ம ட்ரை பண்ணி இந்த விக்கெட்டையும் எடுத்தாதான். லெக் சைடு அடிக்க பார்த்தாரு. டாட் பால். அட் தி எண்ட் ஆஃப் 3 overs 10 ரன் தான். 6 விக்கெட். சூப்பரா போடுறாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். டாமினேட் பண்றாங்க பவுலிங்ல. 10 ரன்னுக்கு 6 விக்கெட். தண்ணி 2 டீமும் சீக்கிரம் தண்ணி எடுத்து போய் கொடுங்க பிளேயர்ஸ்க்கு. 10 ரன் 3 ஓவருக்கு 10 ரன் 6 விக்கெட். 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 10. runs for 3 overs. இதுக்கப்புறம் அடிக்கலன்னா சான்ஸே இல்லை. இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணுவாங்க நெல்லை. நெல்லை வாரியர்ஸ் அணி இந்த மேட்சை தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. முதல் 3 ஓவருக்கு வெறும் 10 ரன் தான் கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. திறமையா பந்து வீசிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஃபுல்லா ஸ்ட்ரகிளிங். நெல்லையோட பவுலிங் ஆட முடியாம. அம்பையர்ஸ் சீக்கிரம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃபீல்ட. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் பாருங்க கேனோட குச்சின்னு இருக்காரு தண்ணி.
சீக்கிரம் சீக்கிரம் ஃபீல்டிங் டீம். நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக சூர்யா அண்ட் ஸ்ட்ரைக்ல மணி. ஏபி டைம் 3 ஓவர் தான் இருக்கு. கண்டிப்பா அடிச்சே ஆகணும். அந்த நிலைமையில தான் இருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸோட பேட்ஸ்மேன். நெல்லை ராயல் சீக்கிரம் ஃபீல்ட் செட் பண்ணுங்க. ஃபோர்த் ஓவர் போறதுக்காக சூரிய பிரகாஷ் ஃப்ரம் நெல்லை ராயல் கிங்ஸ். கண்டிப்பா இந்த 3 ஓவர் அடிச்சே ஆகணும். பெரிய ஸ்கோர் ஆடணும், டிஃபெண்ட் பண்ணணும்னா அடிச்சே ஆகணும் திண்டுக்கல் பேட்ஸ்மேன்ஸ். ஸ்ட்ரெயிட்டா காலை பார்த்து போட்டிருக்காரு. பைஸ்ல ஒரு ரன் ஓட்டாங்க, லெக் பைஸ்ல. வைடு. ஃபர்ஸ்ட் பால் லெக் பைஸ்ல வரும்னா அடுத்த பால் ஒரு வைடு. இதெல்லாம் பத்தாது, இன்னும் பெருசா ஆடியே ஆகணும். இந்த ஸ்கோர் பத்தவே பத்தாது. நெல்லை ராயல் கிங்ஸ் இருக்க ஃபார்முக்கு இந்த ஸ்கோர் பத்தாது. ஸ்டெப் அவுட் பண்ணி நேரா வச்சிருக்காரு. பவுண்டரி. ஆரம்பிச்சுட்டாருங்க பவுண்டரியில. கண்ணா ஆடுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய தேவை. உங்க டீமை நீங்க காப்பாத்தணும்னா இந்த மாதிரி பவுண்டரி நேரா வச்சிருக்காரு. பவுண்டரி ஆரம்பிச்சுட்டாருங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இறங்கி வந்து இனிமே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. நல்ல பால். ஒரு 4 கொடுத்த அப்புறம் செம்ம கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஒரு யாக்கிங் லைன்ல உள்ள சொருவி இருக்காரு எதுவும். ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு மணி. இன்னும் இவர்கிட்ட இருந்து எதுவும் பார்க்கல, பார்ப்போம். ஐயோ மிஸ்ஸிட்டு. கேட்சா? கேட்ச். அடுத்த பெரிய விக்கெட் காலி. அவரு கையிலலாம் கேட்ச் மிஸ்ஸே ஆகாது. ஒரு தரமான ஃபீலர் ஸ்ரீபாலு. இந்த டீமுக்கு அவர் தான் அதிகமா கேட்ச். 3 பேருமே லெக் சைடு இருக்காங்க. அவங்க தாண்டி பால் போகவே போகாது. பெரிய அடுத்த பேட்ஸ்மேன் டூ மோர் லாஸ்ட் 2 பால்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்துட்டாங்க. குட்டி பையன். ஒரு பிக் ஹிட்ஸ் அடிக்கலனாலும் சூப்பரா மூவ் பண்ணுவார், மேட்ச் கொண்டு போவார் லாஸ்ட் வரைக்கும். பிரசாந்த், குட்டி பிரசாந்த். 2 more to go. அது வைடு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டாரு. ஒரு ரன் தான். ஸ்ட்ரைக்ல கண்ணா. இன்னும் ஒரு பால் இருக்கு இந்த ஓவருக்கு. பவுண்டரியோட முடிப்பாரா மிஸ்டர் கண்ணன்?
அழகா ஒரு சிங்கிள். அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்கை துக்க வச்சுப்பாரு கண்ணன். ஆஃப்டர் 4 overs ஸ்கோர் 19 ரன்னு. 4 ஓவருக்கு 7 விக்கெட், 19 ரன் அடிச்சிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபார் 4 overs. ரெண்டே ஓவர் தான் இருக்கு, 12 பால் இருக்கு. அதுல நீங்க அடிக்கிற ஸ்கோர் தான் மேட்ச். விக்கெட்ஸ் தேவை, கண்டிப்பா தேவை, நிறைய தேவை. 12 பாலுக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அது உங்களை காப்பாற்றும் இந்த மேட்ச். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அசார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு, விக்கெட்டோட ஆரம்பிச்சு வச்சாரு. அது அப்படியே ஃப்ளோல போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பவர்ஃபுல் ஹீட், ஆனா ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஒரு ரன் தான். இப்போ வரைக்குமே நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க நெல்லை ராயல்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் ரன் அவுட் சான்ஸா இல்ல. அகைன் பேட்ல படல, ஒரு ரன் ஓட்டாங்க. லெக் பைஸ், லெக் பைஸ், லெக் பைஸ். ஸ்ட்ரைக்ல பிரசாந்த். இந்த ஸ்கோர் 10 ஆடியே ஆகணும். நவுந்து போய் லெக் சைடுல பவுண்டரியா இல்ல, பால் டிராவலே ஆகல. 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன். சூப்பர் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். நல்லா ஓடி இருக்காரு கண்ணா. 2 ரன். ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. பெரிய ஹிட் ட்ரை பண்ணா, ஆனா பவுலர் கையிலேயே காட் அண்ட் போல்டு. நெக்ஸ்ட் விக்கெட். பிரசாந்தும் அவுட் ஓடி இருக்காங்க. விக்கெட்ஸ் மேல விக்கெட்ஸா போயிட்டு இருக்கு. ஸ்கோர் ப்ளீஸ். பெரிய ஹிட் ட்ரை பண்ணா, ஆனா பவுலர் கையிலேயே ஒரு ball காட் அண்ட் போல்டு. நெக்ஸ்ட் விக்கெட். விக்கெட் 8 விக்கெட் போயிருக்கு மொத்தம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகன் வந்துட்டாருப்பா. அந்த மேட்ச்ல வந்தாரு, ஒரு 6 ஒரு 4 டம்மு டிம்னு 3 பால் முடிச்சு போயிட்டேன்ட்டாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா அடிப்பாரு நம்புறாங்க ஆடியன்ஸ்லாம். வெளியே இருக்க ஆடியன்ஸ்லாம் மோகன் அடிப்பாப்பா அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துவாரா மோகன்? லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். வந்தானே ஒரு ஷார்ட்டுக்கான ட்ரை, ஆனா ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. ஒரு ரன். ஓவர் அட் தி எண்ட் ஆஃப் 5 overs 25 25 ரன். 5 ஓவருக்கு 25 ரன். 8 விக்கெட் எடுத்துறாங்க. 8 wickets for 5 overs. டீம் அந்த வாலிபால் கிரவுண்ட் பக்கத்துல இருக்க 2 காரையும் கொஞ்சம் எடுத்துறீங்களா? ரெண்டுமே இந்த ஒயிட் அண்ட் அந்த ஷிஃப்ட் ஒன்று நிக்குது, அது ரெண்டுத்தையும் எடுத்துடணும். அந்த ஷிஃப்ட் யாருதுன்னு பார்த்து எடுத்துருங்க. ஏன்னா வாலிபால் விளையாட போறாங்களாங்க. இந்த பிளாக் கலர் ஷிஃப்ட் ஒன்று நிக்குது,
அந்த கிரவுண்ட்ல இருந்தாலும் எடுத்துருங்க ப்ளீஸ். வாலிபால் கிரவுண்ட்ல நிக்கிறது, அவங்க வாலிபால் ஆட போறாங்களா? அந்த கார் யார் தானாலும் உடனே எடுத்துருங்க ப்ளீஸ். 5 ஓவருக்கு 25 ரன் வச்சிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் பவுலிங்ல பாக்கியா லாஸ்ட் ஓவர் போறதுக்காக பாக்கியா. இங்கிருந்து அப்படிதான் தெரியுது. நல்ல ஷாட்டுங்க அது. மோகன் இது கொஞ்சம் புதுசா பவுண்டரியா? பவுண்டரி குரூஷியல் டைம்ல ஒரு பவுண்டரி ரொம்ப கண்டிப்பா 5 பால்ல கண்டிப்பா பவுண்டரி தேவை. நான் தான் சொன்னேன்ல, மோகன் வந்தாலே பவுண்டரி டீல் பண்ணுவாரு. இவர்கிட்ட கொஞ்சம் புதுசா இருக்குங்க, ரிவர்ஸ்ல ஆடுறாரு. 5 பால் பவுண்டரிஸ். அகைன் ரிவர்ஸ்ல ஒரு ட்ரை. சாக்ரிஃபைஸ் பண்றாருங்க அவரோட விக்கெட்டை சார் கண்ணாக்காக. இதோட 9 விக்கெட் போயிடுச்சு. 9 விக்கெட்ஸ் டவுன் ஃபார் திண்டுக்கல் டிராகன்ஸ். இன்னும் 4 பால் இருக்கு. மோகன் இதோட 9 விக்கெட்ஸ். லாஸ்ட் விக்கெட் ராமச்சந்திரன் டீமோட லாஸ்ட் விக்கெட் லாஸ்டா வந்திருக்காரு உள்ள. அண்ட் 4 பாலுக்கு கண்டிப்பா திண்டுக்கல் நம்பிக்கை நட்சத்திரம் கண்ணா ஆடிட்டு இருக்காரு. 4 பால்ல 2 பிக் ஹிட்ஸ் கண்டிப்பா தேவை. மொத 6 வந்துருச்சு. கேட்ட மொத பிக் ஹிட்ல 1 வந்துருச்சு. இவரு இருந்தா ஸ்கோர் கார்டு கண்டிப்பா ஏறும். ஒரு ஃபர்ஸ்ட் பால் 4 பால்ல ஒரு 6 அடிச்சாரு. இன்னும் 3 பால் இருக்கு. மொத 6 பவுலர் கம்பேக் கொடுப்பாரா? மொத பேட்ஸ்மேன் 6ஸ்ல டீல்ஸ் பண்ணுவாரா? கண்டிப்பா தேவை 6லாம். ஒரு 6. 4 பால்ல 2 6 வந்துச்சு. கேட்டா மாதிரி இன்னும் 2 பால் இருக்கு. கடைசி வரைக்கும் அவர் ஸ்டாண்ட் பண்ணதுக்காக 2 பாலுக்கு 2 6 சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு 2 6 வந்துச்சு. கேட்டா திருப்பி ஒரு 6 மேல போயிருக்கு. கேட்ச் விக்கெட். இதோட ஆல் அவுட் ஆயிட்டாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். நல்ல கேட்ச் மோகன். ஆல் அவுட். நல்லா ட்ரை பண்ணாரு கண்ணா. திருப்பி ஒரு 6 சரியா இதோட ஆல் அவுட் ஆயிட்டாங்க திண்டுக்கல். 42 அடிச்சா பரவாயில்ல. 42 அடிச்சா நெல்லை ராயல் கிங்ஸ் இந்த மேட்சை வெற்றி பெறலாம். பரவாயில்ல, ஒரு டீசன்ட் ஸ்கோர். 6 ஓவர்ஸ்க்கு 41 ஒரு டீசென்டான ஸ்கோர் தான். டிஃபெண்ட் பண்ணலாம். அவங்க டீமும் சும்மா கிடையாதுங்க. அங்க டாப் பவுலர்ஸ் இருக்காங்க. 41ன்றது ஸ்கோர் தான். 6 ஓவருக்கு 41 ஸ்கோர் 41. 6 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். 42 அடிச்சா நெல்லை ராயல் கிங்ஸ் வின் பண்ணலாம் இந்த மேட்ச. லாஸ்ட் 2 மேட்சா எல்லாம் பிரஷரான கேமா தான் போயிட்டு இருக்கு. 42 டார்கெட். 6 ஓவருக்கு 42 அடிக்கணும். 36 பாலுக்கு 42 அடிச்சா நெல்லை ராயல் கிங்ஸ் வின் பண்ணலாம். ஆனா பாப்போம், எப்படி வேணா மாறும் மேட்ச். கண்டிப்பா டிஃபெண்ட் பண்றவங்க அப்படின்னு நம்பி உள்ள வந்திருக்காங்க 11 பேரும்.
சிக்ஸ் ஓவர்ஸ் 42 அடிச்சா நெல்லை நெல்லை ராயல்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணலாம். திண்டுக்கல் டிராகன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் நில்லுங்க, இன்னும் மேட்சஸ் இருக்கு. ரொம்ப டைம் ஆச்சுன்னா இதுலயும் அப்புறம் கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் விஷயம் என்ன சொல்லிடுறேன் நீ எத்தனை டோம் அடுத்த வருஷத்துக்கு வாரம் ஒரு டோன் நடக்குது பண்ண முடியுமா? அதான் கேட்கிறேன். அண்ணா அண்ணா ப்ளீஸ். அவ்வளோதான்ப்பா, ஃபீல்டிங் ரெடி ஆயிட்டாங்க டிராகன்ஸ். திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபயரா நிக்கிறாங்க. அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபார் நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு பாரத் அண்ட் முஸ்தபா ஓப்பனிங் அமைச்சிட்டாங்க. அச்சு முடிங்க, ஸ்டார்டிங்கே அடிங்கன்னு ரெண்டு பெரிய பேட்ஸ்மேன்ஸையும் அமைச்சிருக்காங்க நெல்லை ராயல் கிங்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் திருச்சி கிராண்ட் சோலாஸ் வர்சஸ் டூடி பேட்ரியாட்ஸ். ரெண்டு டீம் கேப்டன்ஸ் இங்க வந்துருங்க, டாஸ் போட்டு 11th லிஸ்ட் குத்துட்டு போயிடலாம். திருச்சி கிராண்ட் சோலாஸ் வர்சஸ் டூடி பேட்ரியாட்ஸ். நெல்லைக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முஸ்தபா அண்ட் பரத். ஸ்டார்டிங் பெரிய பேட்ஸ்மேன்ஸ் வந்துருக்காங்க உள்ள. ஸ்ட்ரைக்ல இருக்கவரு முஸ்தபா, நான் ஸ்ட்ரைக்ல பரத். அண்ட் இந்த பவர் பிளேவை ஸ்டார்ட் பண்றதுக்காக குட்டி பிரசாந்த் வந்திருக்காரு. இந்த மேட்ச் 6 ஓவருக்கு 42 அடிச்சா நெல்லை ராயல்ஸ் வின் பண்ணலாம். டிஃபெண்ட் பண்ணுவாங்களா திண்டுக்கல் டிராகன்ஸ்? வெயிட் அண்ட் வாட்ச். நல்ல ஒரு மேட்ச் காத்திருக்கு, யாரும் மிஸ் பண்றாதீங்க ப்ளீஸ். பவுலிங்ல குட்டி பிரசாந்த் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, சூப்பரா. அவ்வளவுதாங்க, பூஸ்ட் அப் ஆயிட்டாங்க ஃபீல்டிங் டீம். ஃபுல் என்கரேஜ் பவுலருக்கு. ஒரு டைட் ஸ்டார்ட் ஃப்ரம் பிரசாந்த். யூஸ் பண்ணிட்டாரு, பவர் பிளேவை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆனாலும் அடுத்த பால் பவுண்டரியா கன்வெர்ட் பண்ணிருக்காரு முஸ்தபா. நெல்லை ராயல் கிங்ஸோட அக்கவுண்ட ஓபன் பண்ணிருக்காரு ஒரு பவுண்டரியோட. யூஸ் பண்ணிட்டாரு, பவர் பிளேவை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் மேட்ச் டூடி பேட்ரியாட்ஸ். டாஸ் போடாம வாங்க, யாரும் வந்து ஒருத்தர் கேட்டுனே இருக்காரு. பால் பட்டுச்சு. திருச்சி உங்க கேப்டன் வந்துட்டாரு. சீக்கிரம் ஃபீல்ட் செட் பண்ணுங்க. சரியான லைன்ல போட்டான் பிரசாந்த். செம்ம பால் இது, சான்ஸே இல்ல. ஒரு 4 அடிச்ச அப்புறம் நல்ல லைன்ல போட்டுருக்காரு. அந்த டபுள் வைட யூஸ் பண்ற ஒரே பவுலர் இந்த திண்டுக்கல் டிராகன்ஸ்ல இவர் தான். நல்லா யூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி லைன் தான் போட்டா. ஆனா பேட்ல ஆட்டாருங்க முஸ்தபா. டைரக்ட் விக்கெட்டா?
இல்ல இல் நாட் அவுட் கால் ஃப்ரம் தி அம்பையர். ஆனால் நல்ல ஒரு பால் இது ஃப்ரம் பிரசாந்த். ஒரு பவுண்டரி போனாலும் ஆனால் சூப்பராக எடுத்துட்டு வந்துட்டாரு திருப்பி மேட்சை. அதே மாதிரி லைன் தான் போட, ஆனா பேட்ல ஆட்டாருங்க முஸ்தபா. ஓ டைரக்ட் ஹிட். இவர் ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு. கேப்ல ஒரு பவுண்டரி, ஃபீல்டரால தடுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஒரே 2 பவுண்டரி வந்துச்சு. இவர் பேட்ல பட்டாலே பவுண்டரி இல்லைன்னா 6 தாங்க. அவ்வளோ பவர், ஃபுல் பவர் போட்டு ஆடுறாரு. பால் தெரிச்சிட்டு போகுது. இன்னொரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 பவுண்டரி. அகைன் ஒரு பவர்ஃபுல் ஹிட். ஆனா டைரக்டர் ரன் அவுட் சான்ஸா இல்ல. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள். ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிந்த நிலையில் ஸ்கோர் 10. ஒரு ஓவருக்கு 10 ரன். நெல்லை ராயல் கிங்ஸ் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 1 overs 10 runs, no loss. நெக்ஸ்ட் மேட்ச் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அண்ட் டூட்டி பேட்ரியாஸ். டாஸ் won by திருச்சி கிராண்ட் சோலாஸ். டாஸ் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டூட்டி பேட்ரியாட்ஸ் வர்சஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ். டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க திருச்சி. நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக கண்ணன். இந்த சைடு குட்டி பிரசாந்த் அட்டாக் பண்ண, அந்த சைடு கண்ணன். 2 பேரும் ஒரு தரமான பேசஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. விக்கெட்ஸ் தேவை கண்டிப்பா. ஐயோ, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வைடு, ஃபுல் டாஸா வந்துச்சு. மேபி வலிக்கு இருக்கலாம் கையில இருந்து. வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு செகண்ட் ஓவர் கண்ணன். ஐயோ, அகைன் ஒரு வைடுங்க. தொடர்ந்து 2 வைடு. அவுட்டா இல்லங்க, கையிலே நிக்கல பால். பிரஷர்ல நின்று இருக்காங்க ஃபீல்டிங் டீம். ஜாலியா ஆடுறாங்கப்பா பேட்டிங். பாரத்தும் முஸ்தபாவும் சேர்ந்து
ஒரு பெரிய ஹிட். ஆனா ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், ஒரு ரன்னு. ஆனா ரன் வந்துட்டே தான் இருக்கு நெல்லைக்கு. ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு 4 போமா 4 போயிடுச்சு. அவங்க டீம் கிட்டே அடிச்சிருக்காரு. இந்த 4 வருது, புடிச்சுக்கோன்னு. முஸ்தபா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. எத்தனை பால்? 1 மோர், லாஸ்ட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ஃப்ரம் கனர். இதையும் பவுண்டரியா கன்வெர்ட் பண்ணுவாங்க நெல்லை பேட்ஸ்மேன்ஸ். 4 போமா 4 போயிடுச்சு. ஐயோ, எங்கேயோ படி எஜ்ஜில் போட்டு நேரா போயிடுச்சு. லெக் சைடு ஆட பார்த்தாரு, ஆனா ஒரு எஜ்ஜு, ஒரு ரன்னு. இதோட இந்த மேட்சோட பவர் பிளே எண்டு. ஸ்கோர் 26. 2 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க நெல்லை. லோலாஸ், விக்கெட்டே இல்ல, ஓப்பனிங்கே அடிச்சிட்டாங்க. 26 ரன்னு. இன்னும் 4 ஓவருக்கு 16 ரன் அடிக்கணும். 24 பாலுக்கு 16. 4 overs 16 runs needed for நெல்லை ராயல் கிங்ஸ். பவுலிங் போறதுக்காக மணி ஏபி டைம். நல்ல ஒரு ஸ்பின்னர். விக்கெட்ஸ் தேவை, கண்டிப்பா விக்கெட்ஸ் தேவை. இந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுனா, திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா விக்கெட்ஸ் எக்கச்சக்கமா தேவை. ஒரு ஸ்கூப் ஷாட், கீப்பர் தலைக்கு மேல 4 போமா. இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. செம்ம ஸ்டாப் ஃப்ரம் த கீப்பர். ரன்னும் சான்ஸா இல்ல. 2 ரன் ஓட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் ப்ரெஷர்லயே இல்ல போல, ஃப்ரீயா ஆடுறாரு, ஜாலியா ஆடிட்டு இருக்காரு. அவங்க போன மேட்சே இந்த ப்ரெஷர்னா என்னன்னு பாத்துட்டாங்க. அதனால இதெல்லாம் ஈஸியா இருக்கு போல பேட்ஸ்மேன்ஸ்க்கு. நல்ல ஒரு பால். ஆனா அதையும் ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணவே முடியல திண்டுக்கலால. எப்படி போட்டாலும் ரன்ஸ் போயிட்டே தான் இருக்கு. நெல்லை ராயல்ஸோட பேட்ஸ்மேன், ஐயோ, இது ஒரு ஓவரோட இன்னொரு ரன்னு. கொலாப்ஸ், ஃபீல்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பிரஷர், ஃபீல்டிங் டீமுக்கு செம்ம பிரஷர். சூப்பர். அவ்வளோதாங்க, சேஃபா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 3 ஓவருக்கு பொறுமையா ஆடுவோன்னு ஒரு ரன்னா. ஸ்ட்ரைக்ல பரத், இவர் அடி பாருங்க, பெரிய 6. ஐயோ, விட்டு ஆஃப் சைடு அடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனா ஒரு டாட் பால். நல்லா டேர்ன் ஆயிடுச்சு பால். பட்டுந்தா ஸ்டேஜுக்கு நேரம் வந்து அடிச்சிருக்கும். நல்ல பால். பேட்ஸ்மேன் ஃபாலோ பண்ணி போட்டாரு பவுலர். அண்ட் சிங்கிள். One more to go. அழகா ஆட்டாரு சிங்கிள், லட்டு மாதிரி. ஜாலியா இருக்காங்க 2 பேட்ஸ்மேன்ஸும். ஸ்கோர் 33. இன்னும் 9 ரன் தேவை 3 ஓவருக்கு. 18 balls 9 runs needed. இதெல்லாம் வின் பண்ணோம்னா தொடர்ந்து ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாதான் பேட்டிங் டீமை ப்ரெஷர்ல போட முடியும். ஆனா அந்த ப்ரெஷர் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க நெல்லை ராயல்ஸ்.
18 பால் இருக்கு, வெறும் 9 ரன் தான் தேவை. அண்ட் ஓவர் போடுறதுக்காக குட்டி பிரசாந்த் 4th ஓவர் போறதுக்காக பிரசாந்த் வந்திருக்காரு. விக்கெட்ஸ் எடுப்பாரா? கண்டிப்பா விக்கெட்ஸ் தேவை. அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் ஆச்சும் எடுத்தாதான் மேட்ச் நிற்கும். அப்படியே இல்லைன்னா ஸ்கோர் கார்டு ஏறிட்டே போயிடும். வந்த ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். 6 அவ்வளவுதாங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. இங்கேயே இன்னும் 3 ரன் தான் தேவை. வந்த ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். 6 பாலே 6 முச்சு விட்டாரு முஸ்தபா. இன்னும் 3 ரன் தான் வேணும். ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு ஸ்லோயர் அதிகம் அழகா தட்டி விட்டாரு. பவுண்டரி போமா? இல்ல, ஒரு ரன். அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் டன். நல்ல ராயல் கிங்ஸ் ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்பயே 2 ரன். அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பரா போட்டுருக்காருங்க. செம்ம ஸ்லோயர் இது ஃப்ரம் பிரசாந்த். 2 ரன். சரியான ஸ்டாப். ரன் சான்ஸா இல்ல. அவ்வளவுதான் மேட்ச். இன்னும் 1 ரன் தான். வெற்றிக்கு 1 ரன் தேவை ஃபார் நெல்லை ராயல்ஸ். சிக்ஸோட முடிக்கிறாரா மேட்ச? இல்லையே, கேட்ச், விக்கெட். வின்னிங் ஷாட்டோட மேட்ச முடிக்கலான்னு பார்த்தாரு, ஆனா விக்கெட். ரொம்ப நேரம் மேட்சே முடிஞ்சிச்சு, இப்பதான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. கோவிலம்பாக்கம் லெஜெண்ட் வின்னிங் ஷாட்டோட முடிப்பாரா பிரபு? இவர் பேட்டிங்கே வரல, இவ்வளவு நாள் பதுக்கி வச்சிருந்தாங்க போல. இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட லெஜெண்ட. 1 ரன் தேவை. லெஃப்ட் இப்ப போடு, முடிஞ்சா போடு. லெஃப்ட்ல ஆடுறாரு எங்காலு. லெஃப்ட்ல ஆடுறாருப்பா எங்காலு. வின்னிங் ஷாட்டோட முடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். என்னங்க டக்குன்னு ரைட் திரும்பிட்டாரு. வந்தாரு சென்றாரு, வந்தார் சென்றார் ரிப்பீட், வந்தார் சென்றார் ரிப்பீட். வந்து நேரம் வந்து லெஃப்ட்ல நின்னாரு பயமுத்துறதுக்கு ஃபீல்டிங் டீம். நீ எப்படி வேணா நில்லு, நான் போடுறேன்னு போடுறான் பிரசாந்த். இவரு பேட்டிங் பார்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தா வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு பிரபு. முன்னா கேப்டன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக். அந்த ஒரு ரன்ல இவரு 6 அடிச்சு முடிப்பாரு. ஓவரா? மணி மோகன் சாரி. ஒரே 2 தான் தேவை. 12 பால் இருக்கு, ஒரே 2 தான் தேவை. 6ஓட முடிப்பாரா பரத்? ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போங்க பேட்ஸ்மேன், கொஞ்சம் சீக்கிரமா வெளியே போங்க. டாட் பாலா ஒய்டா? டாட் பால். என்னங்க லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஃபயரா போடுறாங்க. ஐயோ, ஒய்டு மூஞ்சி போச்சு. அவ்வளவுதான்.